ஃப்ரெஷருக்கு வெளிநாட்டுல அதிக சேலரி தரக்கூடிய வேலைகள்ல இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலையும் ஒண்ணு. மலேசியாவுல இருக்கிற நிறைய புக் ஷாப்ஸ் இந்த வேலைக்காக அடிக்கடி இன்டர்வியூ பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த வீடியோல மலேசியாவுல அதிகமா கிடைக்கக்கூடிய இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலைனா என்ன? இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? புக் ஷாப் சேல்ஸ்மேன் பொதுவா என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்வாங்க? என்ன படிச்சிருந்தா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்? இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு கிடைக்கப் போற முக்கியமான 6 பெனிஃபிட்ஸ் என்ன? ஃபைனலா இந்த வேலைக்கு அப்ளை பண்றது எப்படி? இந்த மாதிரி புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலை சம்பந்தமா நிறைய விஷயங்கள இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட கடைசியில ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல என்னென்ன வேலைகள் எவ்வளவு சம்பளத்துல கிடைக்கும்னு நிறைய வேலைகள பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் பேரு நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். இந்த சேனல்ல துபாய், அபுதாபி, கத்தார், சவுதி, குவைத், ஓமன், பஹ்ரைன் இந்த நாடுகளுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா நிறைய வீடியோஸ் தினம் தினம் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் நல்ல சம்பளத்துல அந்த நாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்க போட்டிருக்க வீடியோஸை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சேஃப்டியா அந்த நாடுகளுக்கு வேலைக்கு போங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலைன்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா புக் ஷாப்ஸுக்கு வர கஸ்டமருக்கு புக்ஸை சேல்ஸ் பண்றவங்கள புக் ஷாப் சேல்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைக்கு மலேசியால டிமாண்ட் அதிகம். அதனால தான் இந்த வேலைக்கு இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் எடுப்பாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்களான்னு கேட்டா 100% ஃப்ரெஷரை தான் எடுப்பாங்க. ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 40,000 50,000 வரைக்கும் சம்பளமா கிடைக்கும். சம்பளம் மட்டும் இல்லாம தங்கறதுக்கு இடம், பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபுட்டு மட்டும் ஒரு சில இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல ஃபுட்டுக்கு பதிலா சம்பளத்தோட சேர்த்து பணமா கொடுத்துருவாங்க. இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்கன்னா, புக்ஸை டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு அந்தந்த ரேக்ல ஈஸியா எடுக்கிற மாதிரி அடுக்கி வைக்கிறது, கஸ்டமர் தேடுற புக்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறது, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றது, புக்ஸை சேல்ஸ் பண்ணி பணம் வாங்குறது, ஸ்டாக் தீர தீர புது புக்ஸை ஆர்டர் போடுறது, புதுசா வந்த ஸ்டாக்ஸை அந்தந்த செக்ஷன்ல அடுக்கி வைக்கிறது, சேல்ஸ் ஆன புக்ஸை கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்றது, அவங்க வேலை செய்யற செக்ஷனை சுத்தமா வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க. நீங்க என்ன படிச்சிருந்தா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னா குறைஞ்சது டிப்ளமோ படிச்சிருக்கணும் ஆர் 12th படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். படிப்பை தாண்டி இந்த வேலைக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் எதிர்பார்ப்பாங்க. இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசணுன்ற அவசியம் இல்லை. வாட்ஸ் யுவர் நேம், ஹவு ஓல்ட் ஆர் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரி 1 2 கேள்விகள் கேட்டா ஒரு அளவுக்காவது இங்கிலீஷ்ல பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. முக்கியமா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் எதிர்பார்ப்பாங்க. அடுத்து இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு கிடைக்க போற முக்கியமான 6 பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பத்தி பார்க்கலாம். முதல் பெனிஃபிட் ஹை சேலரி. ஃப்ரெஷருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ், மலேசியா இந்த மாதிரியான நாடுகள்ல நிறைய வேலைகள் கிடைச்சாலும் அது எல்லாத்தையும் விட ஓரளவுக்கு அதிக சேலரி கொடுக்குற வேலை இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் ஜாப். நம்ம ஊர்ல நீங்க வாங்குற சேலரியை விட இந்த வேலையில 2ல இருந்து 3 மடங்கு அதிக சம்பளம் வாங்கலாம். ரெண்டாவது பெனிஃபிட், மற்ற வேலைகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வேலையில அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க வெளியில போய் புக்ஸை சேல்ஸ் பண்ண போறது இல்ல, ஷாப்புக்குள்ள தான் சேல்ஸ் பண்ண போறீங்க. அதுவும் கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான புக்ஸை அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியலனா மட்டும்தான் நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது பெனிஃபிட், இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரெஷரா இருந்தாலே இந்த வேலைக்கு ஈஸியா செலக்ஷன் ஆகி எடுத்த உடனேயே அதிக சம்பளம் வாங்க முடியும். நாலாவது பெனிஃபிட், இந்த வேலையில கொஞ்சம் திறமையா இருந்தா, அதாவது வேலைக்கு சேர்ந்ததும் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டா சூப்பர்வைசர், கேஷியர், ஷாப் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கும். ப்ரொமோஷனோட சேர்த்து அதுக்கேற்ற சேலரி இன்க்ரிமெண்ட்ஸும் கிடைக்கும். அஞ்சாவது பெனிஃபிட், இந்த வேலையில பலதரப்பட்ட மக்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட நீங்க சகஜமா பழகுறதுனால நீங்க வேலைக்கு சேர்ந்த ஒரு சில வருஷங்கள்லயே இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, அரபி, மலாய் இந்த மாதிரி குறைஞ்சது 2 லாங்குவேஜாவது நீங்க பேச கத்திருப்பீங்க. இந்த வெளி உலக அனுபவமும் மொழி திறமையும் உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆறாவது பெனிஃபிட், இந்த வேலையை முடிச்சிட்டு உங்க சொந்த ஊருக்கு நீங்க வந்ததும் நீங்க வேற வேலை தேடினா கூட உங்களுக்கு வெளி உலக அனுபவமும் தமிழை தாண்டி நிறைய லாங்குவேஜ் பேச தெரியறதுனால நீங்க எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போனாலும் அந்த வேலையில உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலைக்கு போறதுனால உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபைனலா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஆஃபீஸ் பேர் என்கே இன்டர்நேஷனல். இது திருச்சியில இருக்கு. நாங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல நல்ல சம்பளத்துல ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட அப்ளை பண்ற எந்த ஜாபுக்கும் நாங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறம் தான். எங்க கிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் சேனல்ல கல்ஃப்ல எந்தெந்த கம்பெனிக்கு வேகன்சி இருக்குன்ற ஜாப் அப்டேட்ஸை தினமும் கொடுத்துட்டு இருக்கோம்.
இந்த புக் ஷாப் சேல்ஸ்மேன் வேலைக்கும் நாங்கள் அப்பப்போ இன்டர்வியூ பண்ணுவோம். இந்த வேலைக்கு அடுத்து எப்போ இன்டர்வியூ இருக்குன்ற அப்டேட்டையும் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் தான் கொடுப்போம். எங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல கரண்ட்ல என்னென்ன வேகன்சி இருக்குன்றதையும் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நாங்கள் தினமும் அப்டேட் பண்ணுற ஜாப் அப்டேட்ஸையும் பார்க்க முடியும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் அனுப்புகிற ஜாப் அப்டேட்ஸை உங்கள் வாட்ஸ்அப்லேயே தினமும் பாருங்க. இது மட்டும் இல்லாம, கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்மந்தமா ஃப்ரீ ஜாப் கவுன்சிலிங்கும் குடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல ஆஃபீஸ் நம்பர் இருக்கு. கால் பண்ணுங்க. நாங்க உங்கள கைட் பண்றோம். உங்களுக்கு இந்த வேலை இல்லாம வேற ஏதாவது வேலைக்கு போகணுன்ற விருப்பம் இருந்தா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன வேலை? எவ்வளவு சம்பளத்துல எதிர்பார்க்குறீங்கன்றத இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நாங்க உங்களுக்கு பர்சனலா ரிப்ளை பண்றோம். இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, ஃப்ரெஷருக்கு கல்ஃப்ல என்னென்ன வேலைகள் எவ்வளவு சம்பளத்துல கிடைக்கும்னு நெறைய வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ட கிளிக் பண்ணி உங்களுக்கு பொருத்தமான வேலைகள பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்த இந்த வீடியோவ லைக் பண்ண மறந்துடாதீங்க.